ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ரோஸு கட் பண்ணி விடுறேன், நான் அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டு நானே தான் ரோஸ் பறிக்கணும். அதனால் இல்லை உள்ளே விழுகுது. இந்த பறிக்கலை, இன்னும் கொஞ்சம் மொட்டை இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் பறிச்சுக்கலாம். இது க்ரீன் ரோஸு. இதையும் பறிக்கலை, நாளைக்கு பறிச்சுக்கலாம். கொஞ்சம் எல்லாமே மொட்டு மொட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி ஒன்று இருக்குது, செம்பருத்தியும் பறிச்சுக்கலாம். இந்த அடுக்கு செம்பருத்தி நேற்று பேஞ்ச மழையில் தொட்டியில் பூரா தண்ணியாக நிற்குதுன்னு சொன்னால, இன்றைக்கி பாருங்கள் பவளமல்லி கீழே விழுந்திருக்கு. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். தொட்டியில் தண்ணியே இல்லை, வெயில் வந்துருச்சு, மாடியும் காஞ்சிருச்சு. பாருங்க, ஒரு தொட்டிலும் கூட தண்ணியே இல்லை சுத்தமாக. இந்த பூவோட வளர்ச்சி இவ்வளோதானாட்டு இருக்கு. அதனால் இதையும் பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சங்குப்பூ மாதிரி இருக்குது. பெருசாலாம் எதுவும் இல்லை. அது அடுத்து பிளாக் ரோஸ் ஒன்று இருக்குது. பிளாக் ரோஸையும் பறிச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இதையும் பறிச்சுக்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கு ரோஸு. மொட்டு நிறையா இருக்குது, மொட்டெல்லாம் இருக்குது. அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு நிறையா பூ கிடைக்கும். ஏன்னா இப்போ தான் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பூரா தளைஞ்சு மொட்டாக இருக்குது எல்லாமே. பாரிஜாதத்தில் மட்டும் பூவே வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஸ்ப்ரே பண்ணி விடணும் இதுக்கு, ஏதாவது பூ எடுக்கிறது ஸ்ப்ரே வாங்கி. இவங்களும் மலர்ந்துட்டான், மொட்டாக இருந்தாங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்காங்க. 2-3 நாள் இவங்களும் மலர்ந்துருவாங்க. இவங்களும் இப்போ தான் மொட்டாக இருக்காங்க, மலர்ந்துருவாங்க. ஃபுல்லாக நான் அன்றைக்கி வெட்டி விட்ட செடியில் இப்போ தான் தலையுது. எல்லாமே இப்போ தான் தலைய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவரைக்காய் பூ நேற்று பேஞ்ச மழையில் எவ்வளோ உதிர்ந்துருக்குன்னு. கீழே எல்லாம் பாருங்கள், சரியான மழை, பூரா பூவுமே உதிர்ந்துருச்சு. இப்போ ஒன்று கொஞ்சம் தான் நிற்கிது செடியில். இது ஒரே ஒரு செடி தான். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் இது. நான் 5 சீட்ஸ் போட்டு விட்டேன், ஆனால் வந்தது ஒரு செடி தான் வந்துச்சு. பீன்ஸ் மட்டும் ரெண்டு வந்திருக்காங்க. 2 செடி இருக்குது பீன்ஸில். நான் சொன்ன மாதிரி இதில் கான் வர ஆரம்பிச்சிருச்சு. குட்டியூண்டாக இருக்குது இந்த கான் தான். அது நான் எவ்வளோ பெருசு வரும்னு தான் தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.